ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59 வசனம் 2 கடைசி பகுதி. எது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது? பாருங்க, என்னான்னு போட்டிருக்கு 2ஆம் வசனத்தின் முன்பகுதி. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணார்? சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பாருங்கள், 5ஆம் வசனம் 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். அதனால் பிதாவின் முகம் என்ன பண்ணுச்சு? அவருக்கு மறைக்கப்பட்டது. அவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவர் நமக்காக பாவமானார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள்லாம் சுமந்ததுனால ஆயிரம் கோடிகளுடைய மனுக்குலத்தின் பாவங்களை அவர் சுமந்தபடினால அவருடைய முகத்தை பிதா தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்கிறார். அப்போ தான் என் தேவனே ஏன் நீ கைவிட்டுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதனால் நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணுங்கள்? ரட்சிப்புக்காக நீங்கள் கெஞ்சுங்க. நம்ம அவர்கிட்ட ஓடி வரணும். இல்லைன்னா நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஏனென்றால் 3ஆம் வசனம் பாருங்கள், 59:3 ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை என்று சொல்லி நம்முடைய தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்னு சொல்லி எவ்வளோ பயங்கரமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய அக்கிரமமான காரியம், நம்முடைய பாவமான காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு போடும்போது அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாது. எனக்கு தெரிந்த ஒரு கதை பாருங்க, அது உண்மை கதை கிடையாது, அது கதை தான். ஒரு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகன் எவ்வளவோ தாய் சொல்லி கேட்கவே இல்லை. ஒரு நாள் தாய் மரித்து போனாள். அவள் மரித்த உடனே தான் இவனுக்கு தாயினுடைய அருமை புரியுது. தனியாய் கைவிடப்பட்ட நிலைமை. ஐயோ, என் தாய் எவ்வளவோ என்னோடு கூட அன்பாக இருந்தார்களே, எனக்கு எல்லாம் செஞ்சாங்களே, கடைசியில் என் தாய் மரித்து விட்டார்களேன்னு சொல்லி அப்படியே கவலையோடு படுத்திருக்கும்போது அவனுடைய கனவில் சொப்பனத்தில் தாய் வந்தாங்களாம். தாயினுடைய முகம் அழகாக அந்த வானத்தில் அவங்களுடைய முகம் அப்படியே தெரிஞ்சிச்சான். ஐயோ, என் தாயை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அந்த தாயினுடைய முகம் மறைக்கப்பட்டது. காரணம் என்ன? அப்படியே ஒரு பெரிய சுவர் தாய்க்கும் அவனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கியிருக்குது. ஒவ்வொரு செங்கலாக பார்த்தீங்கன்னா இவன் செய்த பாவங்களெல்லாம் எழுதப்பட்டது. அப்போ தான் அவன் பார்க்குறான், ஐயோ, என் பாவங்களே என்னுடைய தாயினுடைய முகத்தை மறைத்து விட்டது என்று சொல்லி கதறி அழுகிறான். ஆண்டவரே, அப்பா, என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்வது, என் பாவம்தான் என் தாயின் முகத்தை பார்க்க முடியாமல் செய்து விட்டது என்று சொல்லி அழுது மன்றாடுகிறான். அப்போ ஒரு சொட்டு ரத்தம் அந்த சுவர் மேலே விழுது. அப்படியே விழுந்த உடனே எல்லாமே என்ன ஆயிடுது? அந்த பாவங்கள்லாம் அலைக்கப்படுது. அந்த சுவரும் விலகி விடுகிறது. தாயினுடைய முகத்தை பார்க்கும்படியாக, ஒரு செகண்ட் பார்க்கும்படியாக ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புகிறேன்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ ஒரு குரல் கேட்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இதை நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். இனி நான் என் தாயோடு நான் இணைய வேண்டும் என்றால் இனி நான் இந்த உலகத்தில் பாவம் செய்யாதபடி வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவரோடு யுகமாய் நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால், அவரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் மாயையானது. இது அழியக்கூடியது. நாம் நிரந்தரமான ஒரு உலகம் ஆண்டவரோடு வாழ்றதான். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கக்கூடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.
தாம்பரம் போல் சிவப்பான என் இதய பாவங்களை பஞ்சையும் போலவே வெண்மையுமாக்கி தஞ்சமென கீந்தார். என்னாவிலே பொது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும். சந்தோஷம் மறுபிறப்பேந்து மன இருள் நீக்கினார். கார்மேகம் போலென் பாவங்கள் கர்த்தரகற்றினரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. ஆமாண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். என் பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீ சுமந்து தீர்த்தி உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொண்டே உம்முடைய முகத்தை எங்கள் மீது எப்போதும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். மத்தேயு 15:32. இன்றைய கேள்வி: ஜனங்களை அனுப்பிவிட்டு எங்கு வந்தார்? ஜனங்களை அனுப்பிவிட்டு எங்கு வந்தார்?